கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். Let us draw near to God with a sincere heart and with the full assurance that faith brings, having our hearts sprinkled to cleanse us from a guilty conscience and having our bodies washed with pure water. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலி மனிதனை முழுமையாக சுத்திகரிக்கிறது என்று, அதாவது பழைய உடன்படிக்கையின் பலிகள் மனசாட்சியை சுத்தமாக்க முடியவில்லை என்றும், இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாக செல்லும் உரிமை பெற்றுள்ளோம் என்றும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தியான வசனம் ஒரு அழைப்பாக வருகிறது. தேவனை அணுகுவோம் வாருங்கள் என்று. இந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். துர்மனசாட்சி என்பது பாவ உணர்வு, குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்வால் நிரம்பிய மனம், இவற்றை குறிக்கிறது. தெளிக்கப்பட்ட இருதயம் என்பது இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட மனம். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, பாவத்தால் ஏற்பட்ட குற்ற உணர்வையும் அகற்றுகிறது. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று கூறுவதை எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவன் முன் நம்மை குற்றவாளிகளாக அல்ல, மன்னிக்கப்பட்டவர்களாக நிறுத்துகிறது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது 2 அர்த்தங்களை உடையது. ஒன்று, வெளிப்படையான சுத்தம், பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி பரிசுத்த வாழ்விற்கு அழைப்பு. இரண்டாவது, ஆவிக்குரிய சுத்திகரிப்பு, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியின் செயல்பாடு. வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் என்று எபேசியர் 5:26 வாசிக்கிறோம். உள்ளமும் அதாவது ஆன்மாவும் வெளிப்பாடும் அதாவது சரீர வாழ்க்கை இரண்டும் தேவனால் சுத்தமாக்கப்பட வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு, இது போலித்தனமில்லாத, இரட்டை மனமில்லாத, முழு நேர்மையுடன் தேவனை அணுகுதலை குறிக்கிறது. நான் உண்மையிலேயே உம்மை தேடுகிறேன் என்ற மனநிலை. தேவன் வெளிப்புற தோற்றத்தை அல்ல, உண்மையான இருதயத்தையே நோக்குகிறார். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது சந்தேகமில்லாத விசுவாசம், தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற உறுதி, பயம் இல்லாத அணுகல். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நான் தகுதியானவளா? அல்ல, கிறிஸ்து போதுமானவர் என்ற நிச்சயம் நம் மனதில் இருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தமது 1 நிருபம் 1 அதிகாரம் 7 மிக்க உறுதியாக கூறுகிறார். சுத்திகரிப்பு என்பது ஒரே ஒரு முறை நிகழ்வது அல்ல, தொடர்ந்து நடக்கும் கிருபை செயல்பாடு, தேவனோடு நிலையான உடன்பாடு. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது வேண்டுவதை சங்கீதம் 51:10 வாசிக்கிறோம். தாவீது வேண்டியது சடங்கு சுத்தம் அல்ல, உள் மாற்றம், உண்மையுள்ள இருதயத்தின் தேவை. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் புதிய உடன்படிக்கையில் நிறைவேறியது. உள்ளமும் சரீரமும் முழு சுத்தம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பயத்தோடு அல்ல, தைரியத்தோடு செய்வோமா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு தேவனை அணுகும் புதிய வழியை போதிக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் மனசாட்சியை சுத்தமாக்குகிறது. உள்ளமும் வெளியும் சுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது. உண்மையான இருதயம் தேவனை மகிழ்விக்கிறது. முழு விசுவாச நிச்சயத்தோடு தேவனை அணுக அழைக்கப்படுகிறோம். Today's verse teaches us that through the blood of Jesus Christ, our hearts are cleansed from a guilty conscience. Our lives are purified by God's word and spirit. We are invited to draw near to God sincerely. We can approach Him with full assurance of faith without fear or doubt. In Christ, access to God is open, confident and secure. சுருக்கமாக சொல்வதானால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் மனசாட்சி சுத்தமாக்கப்படுகிறது, வாழ்க்கை பரிசுத்தமாகிறது, பயமும் குற்ற உணர்ச்சியும் அகற்றப்படுகிறது. ஆகவே உண்மையான இருதயத்தோடும் முழு விசுவாச நிச்சயத்தோடும் தேவனை தைரியமாக அணுக அழைக்கப்படுகிறோம். இன்றைய தியான வசனம் நமக்கு உறுதியளிப்பது, பாவம் மன்னிக்கப்பட்டது, மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது, தேவனை அணுக தடை இல்லை, தைரியமாக தேவனிடம் சேரலாம் என்று. என்ன தைரியமா முழு விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் இருதயங்களை சுத்தமாக்கியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. குற்ற உணர்ச்சியின்றி, பயமின்றி, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் உம்மை அணுக கிருபை தர வேண்டுகிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.